வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சௌச்சவை வச்சு 2 விதமான சட்னி பண்ண போகிறோம். க்ரீன் கார சட்னி, ரெட் கார சட்னி. 2 சட்னியுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் சௌச்சவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரீன் சௌச்சவ் சட்னியை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சௌச்சவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ள விதை இருந்தால் எடுத்துருங்க. இந்த சௌச்சவ் வந்து ரொம்ப பிஞ்சுங்கிறதுனால விதையே இல்லை. இப்போ இதை தோலை சீவாமல் தோலோடையே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா எண்ணெயில் வதங்கும். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சேர்த்த பருப்பும் 2ம் லைட்டாக வறுபட்டிருக்கு. லைட்டாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் 3 பச்சை மிளகாவை 2 கீறி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. பருப்பு பொன்னிறமாக வறுபட்டிருக்கு. நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் இஞ்சியுமே ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சௌச்சவ் காயை சேர்த்துக்கலாம். இந்த காய் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கு. காய் சேர்த்த உடனே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த காயை 3 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்து இதில் 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க. இந்த நம்ம சௌச்சவ் காய்க்குன்னு ஒரு பச்சை மணம் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை மணமெல்லாம் போய் காய் நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டதுக்கு அப்புறமா காய் ஒரு 5 நிமிஷம் போல வதங்கிட்டு இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. காயோட பச்சை மணம்லாம் போய் காயுமே ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. இப்போ இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை 5 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். அதை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். 1/4 கப் தேங்காய் துருவல். தேங்காய் துருவலை நல்லா டைட்டாக அளந்துக்கங்க. 2 ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள். இது ஆப்ஷனல், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள். இது ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காய் வதக்கும் போதே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். அரைச்சதுக்கு அப்புறமா செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி லேஸ் கொரகொரப்பா அரைச்சிக்கங்க. இந்த கிரீன் சட்னியை வேறொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்து ரெட் சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்க்குறேன். ஸ்டவ்வை நிதானமான தீயில வச்சு இந்த பருப்போட கலர் லைட்டாக மாறி வர வரையும் வறுத்துக்கலாம். இப்போ பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீர் மிளகாய் காரம் இருக்காது, சட்னிக்கு கலர் கொடுக்கும். இப்போ இந்த மிளகாய் பருப்பு எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுபடட்டும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு. நம்ம சேர்த்த மிளகாவுமே வறுபட்டுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் இன்னும் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன்.
எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 3 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டும் லைட்டாக வதங்கட்டும். அடுத்து இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் புளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை 1 நிமிஷம் போல் வதக்கிக்கங்க. இப்போ தக்காளியை 1 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்து நம்ம காய் சேர்க்கும் போது காயோடு சேர்த்து நல்லா வதங்கிடும். இப்போ கட் பண்ணி வச்ச 1 கப் சௌசௌவை இதில் சேர்த்துக்கலாம். கிரீன் சட்னிக்கு நம்ம காய் எந்த அளவுக்கு கட் பண்ணோமோ அதே சைஸ்க்கே ரெட் சட்னிக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்துலேயும் தண்ணி விடுங்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு காயோட பச்சை மணம் போய் காய் வதங்கி ஓரளவு வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கி காயுமே ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பருப்பு மிளகாய் 2ஐயும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம 2-3 சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் பருப்பை 2-3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா வதக்குனதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம்னா மிளகாயெல்லாம் நல்லா அரைப்பட்டு நமக்கு சட்னி கலர்ஃபுல்லாக இருக்கும். 2-3 சுற்று சுற்றி அரைச்சாச்சு. அடுத்து இது கூட வதக்கி வச்ச மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காய் வதக்கும் போது உப்பு சேர்த்ததுனால அரைச்சிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த அளவு திக்னஸ்க்கு அரைச்சிக்கங்க. இந்த அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறேன். அரைச்ச இந்த ரெட் சட்னியை இந்த பவுலுக்கு மாற்றிட்டு 2 சட்னிக்கும் தாளிப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த கிரீன் சட்னியில் சேர்த்தாச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தாளிச்சாச்சு. அதை ரெட் சட்னியில் சேர்த்தாச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி சட்னி பண்ணுறதுக்கு இந்த சௌசௌ சட்னியும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.